ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நம்ம வெயில் காலத்துக்கு நம்ம என்னென்னலாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம், நம்ம வெயில் காலத்தில் நம்ம உடம்பை எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம், இயற்கையாக எப்படி நம்ம ஒன்றிணைந்து இந்த வெயில் காலத்தில் சேர்ந்து நம்ம எப்படி சூடுலாம் தணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் குழந்தைங்க எவ்வளோ அழகாக வயலில் போய் ஒரு சிட்டி சைடில் இருந்து நம்ம வயலில் போய் எவ்வளோ அழகாக நம்ம குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம நிறைய பேர் குழந்தைங்களை இந்த மாதிரி இயற்கையாக ஒன்று இருக்க நிறைய கற்றுக் கொடுக்கறது இல்லை. இப்போ கொஞ்சம் பேர் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லி கொடுக்கறதா நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கும் விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு எப்படி வருது எல்லாமே தெரியப்படுத்தணும். பழம்பர் இங்கே பார், தேவர் பழம்பர், இதான் பழம், தேவர் 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 பழம்பர், இதோ இருக்கு பார், இங்கே பார், அது பார், இதோ தெரியுதா இல்லையா? எங்கே தெரியுது? எங்கே இருக்குது பழம்? எங்கே வேணுமாப்பா? ஜாலியா சாப்பிட்லாமா? நம்ம வாங்கியாச்சு. இதோ பார் பழம், நம்ம பழம். இங்கே பார், அங்கே இருக்கு பார், வா, இதோ இருக்கு பார் நம்ம பழம். இதான் நம்ம பழம். நம்ம போய் சாப்பிட்லாமா? இதை போய் சாப்பிட்லாமா? இது சாப்பிட்லாமா போயிட்டு? ஓடியா இதோ பார் நம்ம பழம். இதுதான் நம்ம பழம். சாப்பிட்லாமா நம்ம பழம்? ஆமாம், இதான் நம்ம பழம். சாப்பிட்லாமா? எங்கே போய் சாப்பிட்லாம்? வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமா? ஓகே. என்னப்பா? நம்ம வீடு பக்கத்துலேயே இது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த விவசாய தோட்டம் இருக்குது. நாங்கள் இந்த கிளைமேட் ஆரம்பிக்கும் போதே இங்கே எதிர்பார்த்துக்கிட்டே காத்துட்ருப்போம். இங்கேருந்து நம்மளுக்கு இந்த முலாம்பழம் கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இங்கே அறுவடை பண்ணியிருக்காங்க. இங்கே டைரெக்டாகவே நம்ம போய் வாங்கினதால் நம்மளுக்கு கண்ணெதிர்க்க சுத்தமாக கிடைக்கிது அப்படின்றது நம்ம மன திருப்தியோட இதை வாங்கிட்டு டே ஃபுல்லாக சூப்பராக வச்சு சாப்பிட்டோம். இந்த முலாம்பழம் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு, இந்த வெயில் கிளைமேட்டுக்கு நம்ம வெள்ளரிக்காய், முலாம்பழம், நுங்கு, அப்புறம் தண்ணிங்க நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகாமல் உடம்ப இந்த கிளைமேட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப டாஸ்க்குங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மட்டும்தான் இந்த கிளைமேட் அவ்வளோவா செட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்குலாம் சீக்கிரமாக டீஹைட்ரேஷன் ஆகிடும். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க மிடில் இருக்கிறவங்க ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிலது தெரியும், அவங்களுக்கு நாலேஜபிளாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கும் தெரியாது, பெரியவங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நம்ம குழந்தைக்கு இந்த பழத்தை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவனுக்கு பிடிக்கலை. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றான் இந்த பழம் ராவா, அதனால் அவனுக்கு பிடிக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் இது ரொம்ப நல்லது சாப்பிட்ணும் அப்படி சொன்ன பிறகு செகண்ட் டைம் சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொன்னான். இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கறத வச்சு தான் குழந்தைங்களும் ட்ரெயின் ஆவாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது தான். அடுத்து நம்ம கொடுக்கும்போது சொல்லி புரிய வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இயற்கையாக நம்மளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த உணவுகளை, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம தவிர்க்கக்கூடாது. கிடைக்கும் போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கும் இதை குடிக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இது எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்த்திங்கன்னா, இது ரொம்ப நாள்லாம் வச்சுருக்க முடியாது. ஒரு நாள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை அன்றைக்கே காலி பண்ணணும். ஏன்னா வச்சு சாப்பிட்ற மாதிரியான பழம் கிடையாது இது. இது அதனால தான் விவசாயிங்க இதை கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணுவாங்க.
வந்து போடுறதும் வந்து விவசாயம் பண்ணுறதும் கொஞ்சமாக தான் விவசாயம் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இந்த பழம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நம்மளுக்கு எப்போவுமே வந்து கிடைச்சிட்ருக்கிறது வந்து இந்த உருளையாக இருக்கிற இந்த ஒரு விதமான உருளையாக இருக்கிற அந்த கிர்னி பழம். அது எப்போவுமே கிடைக்கும், சீசன்லாம் கிடையாது. இந்த பழம் மட்டும்தான் நம்ம சீசனுக்கு கிடைக்கிற பழம். கிடைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகாமல் இது வந்து தடுக்கும். நம்ம இயற்கையாக கிடைக்கிற பொருளை வந்து நம்ம எப்போவுமே வரவேற்கணும். நிறைய பேர் கொஞ்ச நாளாக விட்டுட்டாங்க. இப்போ தான் நிறைய பேர் வந்து இயற்கையாக நம்ம கிடைக்கிற பொருளை தேடி தேடி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டே ஆகணும் நம்ம. இது வந்து இந்த பழத்தை வந்து எப்படி தெரியுமா சாப்பிடுவாங்க, ஒரு சிலவங்கலாம் வந்து பெரியவங்கலாம் வந்து நான் பார்த்துருக்கேன், பீஸ் போட்டு மேலே சர்க்கரை இல்லை நாட்சக்கரை தூவி அப்படியே முழு பழமாக சாப்பிடுவாங்க. ஒரு சிலவங்க வந்து இதை வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சர்க்கரை, அது கூட சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி சின்ன சின்ன இதுவாக இருக்காமல் ஜூஸ் மாதிரி நல்லா அடிச்சிருவாங்க. மிக்சிலலாம் போட்டு அடிக்க தேவையில்ல, குண்டான்லேயே போட்டு நல்லா கிளறி விட்டோம்னாலே இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் மாதிரி ஆகிட்டு இதை வந்து நம்ம ஐஸ் கட்டி வேணும்னா ஐஸ் தண்ணியில் கட்டி போட்டு நம்ம அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். என்னோட சின்ன பையனுக்கு வந்து இந்த பழம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டுங்க. எப்போ கிடைச்சாலுமே நாங்கள் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு ஜூஸாக தான் கொடுப்போம். இந்த வாட்டி தான் பழம் ட்ரை பண்ணலான்னு பழம் கொடுத்து சாப்பிட்டு பார்த்தான். ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நாங்கள் எல்லாருமே இந்த ஜூஸ், எனக்குமே பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி காமகாரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஜூஸ்லாம் பிடிக்காது, நான் வேணான்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போட்டு சாப்பிட எனக்கும் அது டெம்ட் ஆகி என்னாச்சுன்னா நானும் அதோட ஃபேவரட் ஆகிட்டேன். இந்த பழம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சண்டே மார்னிங் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த ஜூஸ் தான். எல்லோரும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறமா லன்ச் செய்ய ஆரம்பித்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பழத்தெல்லாம் ரொம்ப அருமையாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம விவசாயிக்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி சந்தை அந்த மாதிரி சந்தை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்லேயும் வாங்கி இந்த பழத்தை வாங்கி வச்சு நம்ம சாப்பிட்லாம், அங்கேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நுங்கு வாங்கினாலே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நுங்கு வண்டி செய்ய சொல்லிடுவாங்க பசங்க எல்லாருமே. இந்த நுங்கு வண்டி வந்து ரொம்ப பழமையானது இல்லையா, நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இதில் நுங்கு வண்டியில் இதெல்லாம் செய்யணும், நுங்கு வண்டி இப்படி தான் செய்யணும், இதில் தான் நாங்கள் வண்டி ஓட்டணும். நம்மளோட பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் வந்தது இந்த நுங்கு வண்டி செய்யும் போது. அதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மூங்கில் குச்சி இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து சீவிட்டு பெரிய துண்டாகவும் ஒன்று சின்ன துண்டாக ஒன்று போட்டாச்சு. அதை போட்டு நல்லா சீவிட்டு 2 சைடும் நுங்கு மாட்டிட்டு அதை வச்சு தள்ளிக்கிட்டே போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க வந்து புதுசாக இருக்குது, பசங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புதுவிதமான விளையாட்டாக இருக்குன்ட்டு இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருந்தான் என் பையன்.
என் பையன் விளையாடுறத பார்த்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீட்டிலலாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பசங்க எல்லாருமே வந்து இவன் கத்தி விளையாடுறத பார்த்து வந்து அங்கிள் எங்களுக்கும் ஒன்று செஞ்சு கொடுங்க அங்கிள் அப்படின்னு கேட்டு அவனுங்களுக்கும் வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க பசங்க. அவங்களுக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாங்க. எப்பவுமே நுங்கு வாங்கினா இந்த நுங்கு வண்டி செய்யாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். இந்த நுங்கு வண்டி வந்து குழந்தைங்களுக்கு ஓட்ட தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி கொடுத்தாரு எப்படி ஓட்டணும், எப்படி அதை வச்சு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க கூர்ந்து நல்லா கவனித்து அந்த மாதிரியே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து வச்சு எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நான் விளையாடுறேன்டா எனக்கும் தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குழந்தையாகவே மாறி குழந்தைங்க கூட குழந்தையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாட்டுக்கிட்டு துரத்திக்கிட்டு ஓட கொள்ள பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த நுங்கு வண்டியோட விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப சப்போர்ட்டிவாக மோட்டிவாக பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதர் தென் பை, see you, டாட்டா.